தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு சக மாணவ சகோதர சகோதரிகளே வணக்கம். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு பெண் வீரர்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் வீர தாயான வேலுநாச்சியார் பற்றி பேசப் போகிறேன். இலக்கியமும் வரலாறு நிறைந்த நம் தமிழ்நாட்டில் தைரியம், மனவீரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றால் மிளிர்ந்த பெண்கள் பலருண்டு. அவர்களுள் முன்னோடியாக விளங்கியவர் மன்னர் சேதுபதி மகள் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாததேவரின் மனைவி வீரத்தாய் வேலுநாச்சியார். இவர் தமிழரின் இதயத்தில் என்றும் அழியாத பெயர் பெற்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பெண் வீராங்கனையாக திகழ்ந்தார். அவரது கணவர் முத்துவடுகநாததேவர் பிரிட்டிஷ் படையுடன் போரில் உயிரிழந்ததும் வேலுநாச்சியார் தன்னுடைய சிறு மகளை தாங்கி காட்டில் தஞ்சமடைந்தார். ஆனால் அந்த வேதனை அவரை பலவீனமாக்கவில்லை. மாறாக அது அவரை அசாதாரண வீராங்கனையாக மாற்றியது. அவர் தன்னுடைய இராணுவத்தை உருவாக்கி பல ஆண்டுகள் திட்டமிட்டு போருக்கு தயாரானார். மருது சகோதரர்கள், குயிலி, தளபதி தாமோதர பிள்ளை ஆகிய அனைத்து தைரியமான வீராங்கனைகள் அவருடன் போருக்கு துணை புரிந்தனர். வேலுநாச்சியார் வரலாற்றில் என்றும் பொற்குறியாக நிற்கச் செய்தவர் குயிலி. அவர் தன்னுடைய உடலில் எண்ணெயை ஊற்றி பிரிட்டிஷ் படைத்தளத்தை தீ வைத்து அழித்தார். இதன் மூலம் வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் படையை தோற்கடித்து சிவகங்கை அரசை மீட்டெடுத்தார். வேலுநாச்சியார் வெறும் போர் வீரர் அல்ல, அவர் சிறந்த ஆட்சியாளர். அவர் தனது ஆட்சியில் மக்களின் நலனுக்காக பல நீதி திட்டங்களையும் கல்வி திட்டங்களையும் முன்னெடுத்தார். வேலுநாச்சியார் பெண்களின் கல்விக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்தார். அரசாங்க நிர்வாகத்தில் பெண்களுக்கும் வாய்ப்புண்டு என்று எண்ணி பெண்களுக்கு வாய்ப்பளித்தார். அதற்காகவே அவர் மனிதாபிமானம் நிறைந்த தாய்மணி என்று அழைக்கப்பட்டார். வேலுநாச்சியார் மனதில் அச்சமில்லா வீரமும் கருணையோடு கூடிய தலைமை தன்மையும் இருந்தது. அவர் தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய முதல் பெண். அந்த காலத்தில் பெண்கள் வெளியே கூட வர மாட்டார்கள். ஆனால் வேலுநாச்சியார் தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி ஆயுதம் ஏந்தியவர். இன்று நாம் வாழும் இந்த சுதந்திரமான நிலம் வேலுநாச்சியார் போன்ற பல வீர பெண்களின் தியாகத்தின் விளைவாகும். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்வது பெண் என்றால் பலவீனம் அல்ல, பெண் என்றால் சக்தி, உறுதி, வீரம் மற்றும் தைரியமாகும். இன்றைய பெண்கள் கல்வியிலும், அரசியலிலும், அறிவியலிலும், விளையாட்டிலும், கலையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமூட்டியாக இருப்பவர் வேலுநாச்சியார்.